ஒரு நாள் தெனாலிராமன் நகர்வலம் போயிட்டு வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்தார். அப்போ அவருக்கு எதிரில் ஒரு வியாபாரி பதட்டமாக வந்துட்டு இருந்தார். தெனாலிராமன் கிட்ட வந்த அந்த வியாபாரி, தெனாலிராமரே, என்னோட ஒட்டகத்தை காணோம், வர வழியில் அது போனதை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார். உங்கள் ஒட்டகத்துக்கு ஒரு கால் ஊனமா அப்படின்னு கேட்டார். அட ஆமாம், அந்த ஒட்டகம்தான் அப்படின்னு சொன்னார் வியாபாரி. உங்கள் ஒட்டகத்துக்கு ஒரு கண்ணில் பார்வை இல்லையா அப்படின்னு கேட்டார். அட ஆமாம், அந்த ஒட்டகம்தான் அப்படின்னு சொன்னார் வியாபாரி. அந்த ஒட்டகத்துக்கு மேலே ஒரு பக்கம் கோதுமையும் ஒரு பக்கம் சர்க்கரையும் இருந்துச்சான்னு கேட்டார். அதுக்கும் ஆமாம் ஆமாம், அந்த ஒட்டகம்தான் என்னோடது அப்படின்னு சொன்னார் வியாபாரி. இல்லைங்க, நான் அந்த ஒட்டகத்தை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னார் தெனாலிராமன். அது எப்படி நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களும் என் ஒட்டகத்தோடு ஒட்டு போகுது, அதை பார்க்காம நீங்கள் எப்படி சரியாக சொன்னீங்க அப்படின்னு கேட்டார் வியாபாரி. நான் வர வழியில் ஒரு மிருகத்தோட கால் தடத்தை பார்த்தேன். அது வித்தியாசமாக 3 காலில் நடந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்த பாதையில் எல்லாம் இடது பக்கத்தில் இருக்கிற செடிகளை தான் சாப்பிட்டுக்கிட்டே போச்சே தவிர இன்னொரு பக்கம் திங்கவே இல்லை. இதில் இருந்து உங்கள் ஒட்டகத்துக்கு வலது கண் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். தரையில் ஒரு பக்கத்தில் கோதுமை சிந்தி இருக்கிறதையும் மறுபக்கம் சர்க்கரை சந்தி இருக்கிறதையும் அதை எறும்புக தின்னுட்டு இருந்ததையும் பார்த்தேன். அதனால் அந்த ஒட்டகத்தோட முதுகில் இருக்கிற பொருட்களையும் சொன்னேன். நீங்கள் உங்கள் ஒட்டகத்தை கண்டுபிடிக்கணும்னா கால் தடத்தை பார்த்துக்கிட்டே போங்க, இல்லைன்னா வழித்தடத்தில் செடிகள் மேயறதை பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா அந்த பக்கம் போய் சேர்ந்துடலாம். போகிறப்ப தரையில் கோதுமையும் சர்க்கரையும் சிந்தி கிடக்குதான்னு பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா உங்களோட ஒட்டகத்தை சுலபமாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னார் தெனாலிராமன். இதை கேட்ட வியாபாரி தெனாலிராமனுக்கு நன்றி சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரியே ஒட்டகத்தை தேடி சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டாரு வியாபாரி.